ஜெய் ஸ்ரீராம். குழந்தைகளோட மழல மொழியில ராமாயணத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒருத்தர் பிரச்சாரம் ராமாயண ப்ரோக்ராமுக்காக ஒரு பிளெஸிங் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க தான் தென்திருப்பேரையில இருக்கிற டாக்டர் ஆண்டாள் மேடம். ஒரு இன்ஸ்பைரிங் எஜுகேட்டர். 24 இயர்ஸா காலேஜ்ல அசோசியேட் ப்ரொஃபஸராகவும் ஹெச்ஓடியாகவும் இருந்தவங்க. ராமர் பட்டாபிஷேகத்தன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் என்கரேஜ் பண்ணி ஒரு சூப்பர் குவிஸும் ஸ்பீச்சும் கொடுத்தாங்க. அவங்களோட ஸ்வீட் பிளெஸிங் மெசேஜை பார்ப்போமா? நாமாக்களில் சிறந்தது ராமன். ஆன்மீக சிந்தனையோட குழந்தைகள் சின்ன வயசுலயே அதற்கு அந்த ஆன்மீக சிந்தனைங்கிற விதையை ஊனணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல திரு வீரராகவன் என்பவர் இளம் வயதினர் அவர். மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெரிதுங்கிறவர் சின்ன வயசுலயே இந்த மாதிரியான ஒரு அருமையான ஆன்மீக பணியை செய்யறார். அந்த குழந்தைகள் அப்படியே சொக்கி போய் ராமாயணத்துல அப்படியே இன்வால்வ் ஆயிட்டாங்க. எங்க ஊர்ல மட்டும் குழைக்காதவர்னு சொல்லிட்டார் சந்ததிக்கிறதுன எனக்கு குழந்தைகள் விளையாட்டெல்லாம் பார்க்கணும், அதனால கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் விலகி இருக்கணும். சின்ன வயசுலயே ராமாயணத்தை பதித்து ராமர் கதை கேட்டா அவர்கள் மனசுல சிந்தனை எல்லாம் தெளிவாகும். இப்படி ஒரு அருமையான ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்த திரு வீரராகவன் அவர்கள் எப்படி பாராட்டனே தெரியல. மூலமே அவர் தான். அவர்கிட்ட இருந்து வந்ததுதான் மோனிகா அவருடைய சொற்படி கேட்டு இங்க எங்களுடைய கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அப்படி அருமையா ராமாயணத்தை கொடுத்தார்கள். ஜெய் சீதாராம். ஓம் நமோ ஆஞ்சநேயாய நமக. உலகத்துல உள்ள ஜபங்களே சிறந்த ஜபம் அப்படின்னு பார்த்தா காயத்ரி ஜபம். அதே மாதிரி உலகத்துல நல்ல நாமா, ரொம்ப அருமையான நாமா அப்படி எதுன்னு பார்த்தோம்னா ராமன் நாமா தான். நாமாக்களில் சிறந்தது ராமன் நாமா. ராமநாமாவை சொன்னா போறோம், செய்த பாவங்கள்லாம் எத்தனை ஜென்மத்து பாவம்னாலும் ஓடி போயிடும். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் தான் ராமர். அந்த ராமர் எதுக்காக அவதார நோக்கம் என்னன்னு, ஒரு மனிதன் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கறது காட்டுறதுக்காக அவர் அவதாரம் எடுத்தார். அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னா, அந்த ராவணனை வதம் பண்றதுக்கு அவர் அவதாரம் வந்தார். அவன் என்ன பண்ண, ராவணன் எல்லாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு கேட்டோம். மனிதனை ரொம்ப துச்சமா மதிச்சு மனிதனால அழிவு வரக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு வரம் கேட்க மறந்துட்டான். அதனால மனிதனாக அவதாரம் ஆகி அவர் அவனை என்ன பண்றாரு, அவனை சம்ஹாரம் பண்றாரு. அதுக்காகத்தான் எடுத்தார் அவதாரம். இடையில அவர் எப்படிலாம் வாழ்ந்தார், எப்படிலாம் நட்புன்னு என்ன, அன்புன்னு என்ன, எப்படி நேர்மைன்னு என்ன, தந்தை சொல் பிடிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு தாயில் சிறந்த கோயிலும் இல்லைன்னு கையை சொன்ன உடனே காட்டு போறதும், தந்தை சொன்னார் உடனே அவர் எனக்கு ஒரு வரி ஏன் எதுக்குன்னு கேட்காம அவர் காட்டு போற அந்த அதாவது தந்தை சொல்லுக்கும் மதிப்பு கொடுக்குறாரு. தாய்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் எப்படி வாழணும், நட்போடு எப்படி இருக்கணும், குகனோட எப்படி நட்பா இருந்தார், ஒரு ஆள் சரணகதி அடைஞ்சா வாழ்க்கை எப்படி நம்ம அடைக்கலம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டியவர் தான் ராமர். அப்படிப்பட்ட ராமருடைய சரித்திரத்தை கேட்டாலே கோடி புண்ணியம் நமக்கு. அப்படிப்பட்ட புண்ணியத்தை நமக்குலாம் தேடணுங்கிறதுக்காகத்தான் வீரராகவன் என்பவர் ஒரு சிறந்த ஆன்மீக சிந்தனையாளர். அவர் ஆன்மீகத்தை, ராமர் கதையை எல்லாருக்கும் சொல்லி வளர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி எப்படி எளிமையான முறையில ராமாயணத்தை குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் மனசுல பதிகிற மாதிரி அப்படின்னு அவர் ஒரு கிராமமாக போய் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கிறார். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்படி ராமாயணம் சொல்லி கொடுங்க, அது நல்லா குழந்தைகள் மனசுல பதியும் அப்படின்னு. இது இந்த காலத்துல இப்படி எப்படி இல்லாம நடந்துட்டு இருக்கிற இந்த கலியுகத்துல இப்படியும் ராமருடைய கதையை பரப்பணும், ராமருடைய சரித்திரத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வைக்கணும், குழந்தைகள் மனசுல பதியணும், வீடியோ கேம் எல்லாம் விளையாடாம, வெயில் எல்லாம் அலையாம, வேற எந்த விதமான அனாவசியமான பொழுதுபோக்குகள் எல்லாம் மனசை செலவிடாம நம்ம ஆன்மீக சிந்தனையோட குழந்தைகள் சின்ன வயசுலயே அதற்கு அந்த ஆன்மீக சிந்தனைங்கிற விதையை ஊனணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல திரு வீரராகவன் என்பவர் இளம் வயதினர் அவர். மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெரிதுங்கிறவர் சின்ன வயசுலயே இந்த மாதிரியான ஒரு அருமையான ஆன்மீக பணியை செய்கிறார். அவருடைய யோசனையின் பேரில் தான் அவருக்கு கீழ்தான் இப்பொழுது எங்கள் கிராமத்திலையும் திருமதி மோனிகா அவர்கள் ஒரு 6 குழந்தைகளை கூட்டு வச்சு அவங்களுக்குலாம் அருமையான முறையில ராமாயணத்தை எளிமையான முறையில சொல்லி கொடுத்து அந்த குழந்தையெல்லாம் அப்படியே சொக்கி போய் ராமாயணத்துல அப்படியே இன்வால்வ் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்து அந்த குழந்தையெல்லாம் ராமாயணத்தை அப்படியே இளம் வயதிலே அப்படியே மனசு பசுமரத்தாணி மாதிரி அப்படியே பதிஞ்சு போய் இந்த குழந்தை ராமாயணத்தை தலையில சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அருமையா சொல்லி கொடுத்தா எங்கள் தென்திருப்பேரை சேர்ந்த எங்கள் மண்ணின்
பெருமை மிக்க தவப்புதல்வி மோனிகா, திருமதி மோனிகா அவர்கள். ரொம்ப சின்ன வயசு பொண்ணு தான், ஆனாலும் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கா. லீவ்ல எல்லாம் குழந்தையெல்லாம் வீடியோ கேம் விளையாடாம, வெயில் எல்லாம் போய் வேற ஏதாவது விளையாட்டுக்கெல்லாம் விளையாடாம, ரோட்ல போய் விளையாடாம, அதெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வச்சு குழந்தைகளுக்கு அந்த அருமையா ராமசரித்திரத்தை மனசுல அப்படியே ஊட்டி, அந்த குழந்தைகளுக்கு அப்படியே மனசுல உச்சந்திரன் உள்ளங்கால வரைக்கும் ராமநாமா பரவும்படியா வச்ச ஒரு பெருமை மோனிகா, திருமதி மோனிகா அவர்களை தான் சேரும். அந்த குழந்தைகள் எல்லாம் தங்களோட மழையில அன்னைக்கு அசத்திட்டாங்க எல்லாரும். அது ஒரு விழாவா கொண்டாடி குழந்தைகள் எல்லாம் பட்டாபிஷேகம், அவங்க அதுக்காக பெற்றோர்களும் மிக நன்றாக ஒத்துழைப்பு தந்தார்கள். அவங்களையும் பாராட்டம். ஊர்ல எல்லாருமே ஒத்துழைப்பு தந்தார்கள். பெற்றோர்கள் மட்டுமே இல்லை, எல்லாரும் வந்து நாங்கள் ஒரு இடத்துல கூடி, கிருடன் கோவில் அப்படிங்கிற கோவிலில் கூடி, அந்த குழந்தையெல்லாம் ஒவ்வொருத்தரும் ராமர் வேஷம், சீதை வேஷம் அப்படிலாம் எடுத்து அந்த பாத்திரமாவே மாறிட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த ராமர் பாத்திரமா, சீதை பாத்திரமா, லக்ஷ்மணன் பாத்திரமா மாறி அவங்கெல்லாம் அந்த கதையெல்லாம் நான் அந்த பாத்திரம் எடுத்திருக்கேன், நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அவங்களே பேச முடியாது. மிக நல்ல குறுகிய காலத்தில் பெரிய பணியை செய்து விட்டார்கள் திருமதி மோனிகா அவர்கள். அந்த குழந்தையெல்லாம் ரொம்ப அருமையா ராமாயணத்தை சொல்லும்போது எனக்கு அப்படி புல்லரிச்சிருக்கா. அப்படி அந்த அளவுக்கு அவங்க வந்து திருமதி மோனிகா அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு வந்து அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். உலகினிது யாழினிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று கூறினார் வான்புகள் வள்ளுவன். அது மாதிரி இந்த குழந்தைகள் தன்னோட மழலை குரல்ல மிக அருமையான அந்த ராமாயணத்தை சொல்லும்போது, அப்பா இந்த தேன் வந்து பாய் இது காதினிலே அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அப்படி இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த குழந்தைகள் பேசாதா, இன்னும் இந்த விழா இன்னும் கொஞ்ச நேரம் நீடிக்காதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு திருமதி மோனிகா அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ அருமையா அதை போதித்திருக்கிறார்கள் ராமாயணத்தை. அது மட்டுமல்ல, அவர்கள் பட்டாபிஷேகம் நடத்தி அருமையா விழாவை கொண்டாடி அவர்களுக்கு பரிசுகள் அளித்து வினாடி வினா போட்டிகள்லாம் நடத்தி ராமாயணத்துல அந்த குழந்தைகளுக்கு வந்து எல்லா விதத்திலையும் அந்த ராமாயணத்துக்கு தரவாயிட்டாங்க. அவங்க முதல் வரியிலேருந்து கடைசி வரி வரைக்கும் அதற்கு எந்த கேள்வி கேட்டாலும் அருமையா சொல்ற அளவுக்கு, அதாவது ராமனோட வெள்ளிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் அவ வாயிலிருந்து அப்படி சருன்னு பதில் வர்ற அளவுக்கு அருமையா ட்ரைனிங் கொடுத்தவங்க நம்ம மோனிகா அவர்கள். அவங்கள நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த சின்ன வயசுல அவங்க வந்து திரு வீரராகவன் அவர்கள் கொடுத்த பணியை மிக செவ்வனை செய்து குறுகிய காலத்தில் அந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப நல்லா ராமாயணத்தை போதித்து ரொம்ப நல்ல ஆன்மீக சிந்தனையாளர்களாக அவர்களெல்லாம் மாற்றி விட்டார்கள். அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அது மட்டும் இல்ல, எங்க ஊர்ல இருக்கிற கிழக்கு நோக்கி அருள் பாலித்து கொண்டிருக்கிற ஸ்ரீ மகரநடு கொலைக்காதவர் பத்தி நான் கண்டிப்பா சொல்லாம இருக்கக்கூடாது. அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, எல்லா கோயிலும் நீங்க பார்த்துருப்பீங்க, விஷ்ணு கோவில் எல்லா கோவில்லையும் பார்த்தெல்லாம் அதெல்லாம் எப்பவுமே சன்னதியில திருடன் அடைச்சுட்டு இருப்பான், சன்னதிக்கு நேர. ஆனா எங்க ஊர்ல மட்டும் குழைக்காதவர் என்ன சொல்லிட்டார், சன்னதி திருடனை எனக்கு குழந்தையோட விளையாட்டெல்லாம் பார்க்கணும், அதனால கொஞ்சம் அந்த பக்கமா கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம வந்து சன்னதிக்கு நேரம் இருக்க மாட்டாரு. எங்க ஊர்ல மட்டும் எப்படின்னு தெரிஞ்சிருப்பாரு, விலகிதான் இருப்பாரு. அந்த அளவுக்கு குழந்தைகள்கிட்ட அவருக்கு ரொம்ப பிரியம். அப்படிப்பட்ட குழந்தைகள்கிட்ட அந்த மாதிரி குழந்தைகள் அவருக்கு ரொம்ப பிரியமா அந்த குழந்தைகளெல்லாம் கூட்டு வச்சு ராமாயணத்தை சொல்லி அந்த ராமாயண பட்டாபிஷேகம் நடத்தினே கண்டிப்பா குலைக்காதவருக்கு இங்கேருந்து கோயில்ல இருந்து அங்கேருந்தே குலகாங்கி அதை சந்தோஷம் அடைஞ்சு அந்த குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லி கொடுத்த மோனிகாவுக்கும் ஆசீர்வாதத்தை கண்டிப்பா அவர் வந்து அங்கிருந்தே கொடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நன்றாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த விழா நடக்காதா, இன்னும் குழந்தைகள் எல்லாம் பேசாதா. மழையில ரொம்ப நல்லா இருந்தது. மழையில சொல்லும் போதுதான் ரொம்ப அழகு ராமாயணத்தை, சாதாரணமா சொல்றதோட அப்படி ரொம்ப அருமையா இருந்தது. குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனை வளர்க்கணும். அனாவசியமான கெட்ட நினைப்பது கலியுகத்துல என்னென்னலாமோ நடக்குது. ஆனா சின்ன வயசுலயே ராமாயணத்தை பதித்து ராமர் கதை கேட்டா அவர்கள் மனசுல வந்து சிந்தனை எல்லாம் தெளிவாகும். கெட்டதெல்லாம் சிந்தனையெல்லாம் ஒளிந்து நல்ல சிந்தனையில் உள்ளே நுழைந்து ஆன்மீக சிந்தனையில் வளர அவங்களும் நல்லா வளர்ந்து நல்லா படித்து நல்ல வாழ்க்கையில நல்லா முன்னேறுவார்கள் என்பதற்காக இப்படி ஒரு அருமையான ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்த திரு வீரராகவன் அவர்கள் எப்படி பாராட்டனே தெரியல. மூலமே அவர் தான், அவர்கிட்ட இருந்து வந்ததுதான் மோனிகா அவர்கள். அவருடைய சொற்படி கேட்டு எங்களுடைய கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அப்படி அருமையா ராமாயணத்தை போதித்தார்கள். இன்னும் நிறைய அவர் வந்து ஆன்மீக பணி இன்னும் செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.
அஹ் இதற்கு ஒத்துழைப்பு தந்த அவ்வளோ குழந்தைகளுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வரல, வாழ்க்கையில் நல்லா வரணும், அவங்கள பிரகாசமான எதிர்காலம் வேணும், ராமருடைய அருள் அப்படியே கம்ப்ளீட்டாக அவ்வளோ குழந்தைகளுக்கும் வரணும் அப்படின்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அதுக்கு ஒத்துழைத்த பெற்றோர்கள் மற்றும் பார்வையாளர்கள் எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லை, இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற திரு வீரராகவன் அவர்களுக்கு என்னுடைய மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்னும் ஆன்மீக பணிகள் செய்ய வேண்டும், நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆன்மீக சிந்தனைகளை வளர்க்க வேண்டும். அப்பதான் ஒரு தறியட்டு போகாமல், நல்ல நெறிகட்டுலாம் போகாமல் நல்ல பாதையில் குழந்தைகள் போய் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்கிற பணியை நான் ரொம்ப பாராட்டுறேன். அது மட்டும் இல்லை, அவர் சேவான்னு ஒன்று பண்ணுறாராம், அதுவும் ஒரு பெரிய சேவை. அதாவது பிரசவ வலியில் துடிச்சுட்டு இருக்கிற அந்த பசுமாட்டை அதுக்கு ஒரு எந்திரம் மூலமாக அது எழுந்திருக்க முடியாமல் இருக்கிற சமயத்தில் அதுக்கு எந்திரங்களெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து பிரசவத்துக்கு உதவி செய்கிற ஒரு உன்னதமான மனிதர். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த காலத்தில் எல்லாரும் பரபரப்பான உலகம், மெக்கானிக்கல் வேர்ல்டு, வேலையை பார்த்தவா போகுது, இந்த மாதிரிலாம் பல பணிகளை செய்கிற ஆட்களெல்லாம் ரொம்ப பாராட்டுற. அவர் பணி மேலும் சிறக்க வேண்டும். ராமருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். இன்னும் எல்லாருக்கும் நீங்கள் அந்த விழாவை பார்த்த அவ்வளோ பேருக்குமே அந்த ராமரோட அருள் கிடைச்சிது. அவ்வளோ ஏன்னா எல்லாரும் அந்தந்த பாத்திரமா மாறிட்டாங்க குழந்தைகள்லாம். அதெல்லாம் போதித்த அந்த மோனிகாவுக்கு ராமருடைய அருள் கிடைக்க வேண்டும். இன்னும் அவர்கள் பல பணிகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி, என்னோட வயசுல சென்றவர் தான் என்று நினைக்கிறேன் திரு வீரராகவன் அவர்களும் அவர் ஆன்மீக பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி பெறுகிறேன். விடை வருகிறேன். வணக்கம்.